யோசிப்பை யோசித்து பாருங்களேன். சிறைச்சாலையில் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவருக்காக நியமித்த இடத்தில் இருந்தபடியால் அவர் செய்து கொண்டிருந்த எல்லா காரியங்களும் அவர் உத்தரவாதத்தோடு செய்து கொண்டிருந்தார். ஆகையால் அந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் யோசேப்பை அந்த சிறைச்சாலையிலிருந்து எடுத்து ஒரு அரண்மனையில் உட்கார தேவன் அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டார். அப்படின்னா சிறைச்சாலையில் இருக்கின்ற அந்த காலகட்டம் கடினமாக இருந்தாலும் சில நேரத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நம்மை நடத்தி செல்கின்றார். ஏனென்றால் அவருக்கு ஒரு அனாதி நோக்கம் உண்டு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையான ஒரு எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றபடியால் சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்கள் வழியாக நடத்தி செல்கின்றார். நீங்களும் நானும் ஃபாதர் பெர்க்மன்ஸை போல பாட ஆரம்பிக்கணும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம், சோர்ந்து போகாதீங்க. பேதுரு கூட அப்படிதான். அவருக்கு அடுத்த நாள் ஒரு தலையை வெட்டுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவரை சிறைச்சாலையில் 6, 7, 8 காவல்துறை அவரை காத்து கொண்டு இருந்தாங்க. பேதுரு என்ன பண்ணாருங்க? எப்படிங்க தூங்க முடியும்? நாளைக்கு உங்களை கொல்ல போகிறேன்னு யாராவது சொல்லிட்டு உங்களை ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டு போனாங்கன்னா இங்கே தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்களா? தூங்க மாட்டீங்க. ஒரு குச்சி எடுத்து ஒரு குழியை நோண்டி எப்படிடா இந்த ரூம் விட்டு வெளியே போகிறதுன்னு ராத்திரியெல்லாம் பிரயாசப்படுறேன். பேதுரு அப்படி பண்ணலைங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கம். அந்த தேவதூதர் நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா ஒரு அடி கொடுத்து பேதுரு எழுப்புறாரு. எழும்புடா நிலம். அவ்வளோ ஆழ்ந்த நித்திரை தேவன் அவருக்கு சமாதானத்தை தந்தார். உங்களுக்கும் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் உங்களை இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானத்தை தேவன் தருவார்.